ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை ப்ரோக்ராமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு எப்பயுமே சரி, ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் போய் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் கிடையாது. இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும், நம்மளால ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு மித்து மாதிரி தான். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சரி, நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணாமலே செல்ஃப் ஸ்டடி பண்ணியே செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்லேயே இருக்கிற பெஸ்ட் ரிசோர்ஸ் ஒரு கோர்ஸுக்கும் நான் லேர்ன் பண்ணதும் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் கேதர் பண்ணதும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். யூடியூப் சேனல்லே நல்லா அடிப்படையாக சொல்லி தருவாங்க. இது வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லித்தர இருக்கிற வீடியோ தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ரொம்ப அடிப்படையாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எல்லாத்துக்குமே சரி, இந்த மெக்கானிக்கல், சிவில் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் சரி, ஜஸ்ட் ஒரு ஏபிசிடிலேருந்து லேர்ன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையாக எந்தெந்த சேனல்லாம் சொல்லி தராங்கன்ற மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அதெல்லாம் காட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுனால ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அண்டு ஹவு டு ஃபைண்ட் எப்படி படிக்கிறது, செல்ஃப் ஸ்டடி படிக்கிறது ஒர்த்தா இல்லையா, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் தராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இது பார்த்துன்னு நம்ம நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாவா செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த பயிலகம்ன்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து தான் ஒரு வீடியோ 12 ஹவர்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையிலேருந்து சொல்லி தருவாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது ஜாவா படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இந்த சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நான் இதோடைய லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இது எல்லாமே வந்து நான் கோ த்ரூ பண்ண ரிசோர்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது வந்து ஜாவா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் போகலாம். பைத்தானும் இதே யூடியூப் சேனலில் இந்த முத்துராமலிங்கம் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருப்பாரு. இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பைத்தான் வந்து பைத்தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தெரியும். பட் இருந்தாலுமே ரொம்ப அடிப்படையிலேருந்து பேசிக்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே அரௌண்ட் 12 ஹவர்ஸ் வீடியோ தான். எல்லாமே ஜாவாவும் சரி, பைத்தானும் சரி. ஜாவா பொறுத்த வரைக்கும் கோர் ஜாவா எல்லாமே இவர் கவர் பண்ணியிருப்பார். கோர் ஜாவாவில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ், ஹூப்ஸு, தென் இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லேருந்து எல்லாமே இவர் கவர் பண்ணியிருப்பார். எல்லாமே இன் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பார். அண்டு பைத்தானும் அதே மாதிரி தான் பேசிக்ஸான எல்லாமே கவர் பண்ணிப்பார். ஸோ இதுவே ஒரு இன்டர்வியூ கோர் ஜாவாலேருந்து கேட்குற எல்லா இன்டர்வியூக்கும் கிளியர் பண்ணுற லெவலுக்கு தான் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்கியூஎல் போகலாம். எஸ்கியூஎலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேரெக்டாக எஸ்கியூஎல் வராமல் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எஸ்கியூஎல் டெவலப்பராகவே எடுக்கணும்னா அது வேறு. நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு பேக் எண்ட் ப்ளஸ் எஸ்கியூஎலாக இருக்கும்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எஸ்கியூஎல் படிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ எஸ்கியூஎலை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் லாஜிக் ஃபர்ஸ்ட் தமிழ்ன்ற இந்த சேனலில் 3 ஹவர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. இது வந்து பிகினராக இருக்கிறவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் எண்ட் ப்ளஸ் எஸ்கியூஎலாக இருக்கும்ல, ஃபுல் ஸ்டாக் மாதிரி அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்கியூஎல் டெவலப்பருக்குன்னு தனியாக ரோல்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து இது பிகினர் லெவலில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வேறு ஏதாச்சும் யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்களே வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்லாம் போட்டிருக்காங்க. இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து யாரும் டெவலப்பர்ஸ்க்கு அந்த அளவுக்கு கேட்குறது கிடையாது. நீங்கள் எஸ்கியூஎல் டெவலப்பராக போகிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. சர்வீஸ் பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிகினரே பெஸ்ட்டு தான். பட் அடிஷ்னலாக லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கும் லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஜாயின்ஸ் இதெல்லாமே கம்பைன் பண்ண போட்ட வீடியோ தான் இது. ஸோ இது வந்து எஸ்கியூஎலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த டூட்டர் ஸ்டான்லின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த சேனலே ஒரு அகாடமி தான். இவர் போஸ்ட் பண்ணாத வீடியோஸே கிடையாது. எல்லா கோர்ஸும் இருக்கும். ரியாக்ட் ஜேஸ்லேருந்து டேலி, ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்க்குலாம் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பார். இன் டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆகணுன்னா இவரோட சேனலில் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும்.
HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே போட்டிருப்பாரு. 100 டேஸஸ் ஆஃப் யூ ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு பெஸ்ட்டான யூடியூப் சேனல். ரொம்ப இவரும் பேசிக்ஸ்லேருந்து சொல்லி தருவார். நான் அதிகமாக இவரோட யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணது கிடையாது. இவரோட யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் சீன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இது வந்து நான் எதுக்கு ரெஃபர் பண்ணேன்னா, ஜோஹோவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஆப்டிடியூட் ப்ளஸ் சி கேட்பாங்க. சி++, ஜாவா இது மூணுத்துலேருந்து எதுவும் கேட்பாங்க. ஸோ சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோஹோ ப்ரிப்பேர் பண்ணுறக்குள்ள நான் ரெஃபர் பண்ண தான். இது வந்து 7 hours வீடியோ. இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி டெவலப்பர் இப்போ அதிகமாக நான் பார்க்குறது கிடையாது. பட் ஆனாலும் இந்த ஜோஹோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அந்த 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் வருது இல்லையா, 1 மார்க்ஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த 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 வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக சொல்லி தந்திருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு பேக் எண்ட். நீங்கள் ஜாவா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு இந்த லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜஸ்ட் பாயிண்டர்ன்ற கான்செப்ட் மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுவும் 1 day 2 daysக்குள்ளே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் லேர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஜோவில் ஃபஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரோக்ராமிங் ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு சி வந்துச்சுன்னா அதில் ஆப்டிடியூட் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் அந்த டியூட்டர்ஜி ஸ்டாண்ட்லேயே சூப்பராக வீடியோ போட்டிருப்பாரு. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து இவரோட சேனலில் கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், எஸ். அந்த டியூட்டர் ஜூஸ் ஸ்டாண்ட்லேயே HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், தென் PHP கூட போட்டிருக்காரு. PHPலாம் ஜாப் நான் கொஞ்சம் ரேராக பார்க்குறேன். ஸோ அதுக்காகலாம் நம்ம PHP லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு மஸ்ட்டு கிடையாது. தென் நோட் ஜேஸும் போட்டிருக்காரு, மாங்கோடிபி. இது எதுவுமே நான் பார்க்கல. அவர் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் காட்டுறேன். நான் வந்து பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைலகல் ஜாவா, தென் SQL, இவரோட இது 3 தான் பார்த்தேன். பட் ஆனால் இதுவுமே நல்லா இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அட் எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்ஸ்டியூட் போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டியூட் போய் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா சென்னையில் ஃபிசிக்கலாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. பட் ஆனால் நிறைய பேர் வந்து சென்னையை தவிர்த்து நிறைய பேர் வந்து இந்த விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல் சைடு, அப்புறம் ஈரோடு, எல்லாரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ஸ் தான். ஸோ அவங்களுக்குலாம் வந்து சென்னையில் போய் தான் படிக்கணுன்ற மாதிரி ஒரு நீட்ஃபுல் இருக்கும். பட் இன்னும் இங்கே ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரு கோர்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 months, 4 months 3 monthsலாம் ரொம்ப கம்மி தான். நிறைய இன்ஸ்டியூட் வந்து 3 to 4 months சொல்லி 6 months 7 monthsலாம் இழுக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டு இன்ஸ்டியூட்லாம் நேம் சொல்ல விரும்பல. அவங்க வந்து 4 months கோர்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு ஜாயின் பண்ணாங்க. பட் ஆனால் எவ்வளோ டியூரேஷன் ஆகுனாங்கன்னா 6 to 7 months ஆக்கிட்டாங்க. அதனால தான் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் இருந்தால் பரவாயில்ல. டேரெக்டாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மணி இருக்குது அண்டு டைம் இருக்குது. உங்களால் வந்து ஒரு சாலிடாக 6 to 8 months உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்டு அதில் இன்னொன்று கன்சர்ன் என்னன்னா, நீங்கள் கோர்ஸ் படிக்கிற டைம் தவிர்த்து அடிஷ்னலாக 2 to 3 months நீங்கள் ஜாப்க்காகவே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 2 to 3 monthsல கிடைக்குமான்னு ஷுவராக கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ அதுவும் நீங்கள் கொஞ்சம் பஃபர் டைமாக எடுத்துக்கணும். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 8 months நீங்கள் சாலிடாக எடுத்துக்கிட்டால் தான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் பண்ணி ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிற வரைக்குமே தேவைப்படுற ஒரு மினிமம் டைமாக நான் சொல்லுவேன். அதுவும் மினிமம் தான், நாட் மேக்ஸிமம் ஆவரேஜ்க்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் 3 months தான், 3 monthsல முடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் அவங்களெல்லாம் எதுவும் சொல்லல. பட் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர போகிறீங்கன்னா அதை எப்படி சேரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். அதுவும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும், அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து 0% நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா அது அதர் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஐடியா இருக்காது. பட் ஆனால் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போய் ஜாயின் பண்ணணும், அதுக்காக ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யாரெல்லாம் ஒரு 0% நாலேஜ், எனக்கு அந்தளவுக்கு நாலேஜே இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணுறப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கிறனால என்ன ஆகும்னா டவுட்ஸ் நிறைய வரும். அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு டவுட்ஸ் வந்து ட்ரெயினர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் இதே நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் படிக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் அது முடியாதுன்னுலாம் சொல்ல வரல.
அதுக்குமே நான் சொல்யூஷன்ஸ் பின்னாடி தரேன். செல்ஃப் ஸ்டடி எப்படி படிக்கணும், செல்ஃப் ஸ்டடி படித்து எப்படி ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நீங்கள் டக்குன்னு ஒரு டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தென் கான்டாக்ட்ஸ் நிறைய பில்ட் ஆகலாம். இப்போது உங்களோட நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் செய்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட ஒரு 10 20 30 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சோசியல் நெட்வொர்க் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்டு இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ்னால், அவங்க வந்து சப்போஸ் இப்போ ஜாவான்னு ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 60 டேஸ் 70 டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த டாபிக் முடிக்கணும், நாளைக்கு வந்து இந்த டாபிக் முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸான இன்ஸ்டிடியூட்ஸ்க்குலாம் வந்து அது கரெக்டாக இருக்கும். அது அவங்க எப்படி ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேட்ச் எடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இன்ஸ்டிடியூட்னா அவங்க இது வரைக்கும் எத்தனை எத்தனை பேட்சஸ் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இந்த டேஸ்க்குள்ளே இப்படி வச்சா தான் ஸ்டூடெண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் அவங்க போவாங்க. ஸோ அது மூலியமா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து உங்களோட பேட்சில் ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்கன்னா, அவங்க என்னென்ன நடத்துகிறாங்களோ எல்லாமே ஒரு ஃப்ளோவாக போக முடியும். அவங்க ஒரு ஃப்ளோவாக போகிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே டைமில் கூட உட்காந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவாக போகிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு இன்வால்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். அண்ட் நோ ஹெசிடேஷன். நீங்கள் வந்து படிக்கிறப்போ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். அவங்க எல்லாமே கேட்குறப்போ உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸ் கூட நீங்கள் ஹெசிடேட் இல்லாமல் கேட்கலாம். அண்டு நீங்கள் இண்டஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் சான்சஸ் இருக்கும். ஏன்னா உங்கள் கூட படிக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறத தாண்டி ஆஃப்லைனில் படிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஸ்டியூட்டும் 100% யாருமே வந்து 100% பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் தர முடியாது. பட் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் நல்லாவே பிளேஸ்மெண்ட்ஸ் தராங்க. ஒரு சில இன்ஸ்டியூட் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்காக போகணுன்னு சொல்லிட்டுலாம் அவசியமே கிடையாது. இன்ஸ்டியூட் போகணுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ், தென் இன்வால்மெண்ட்டு, தென் ஒரு சோசியல் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா ரீசன்ஸும் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டியூட் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸும் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க தான். ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் நிறைய இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் 100% பிளேஸ்மெண்ட் நீங்கள் அட் தி எண்ட் ஆஃப் தி டியூரேஷனில் நீங்கள் வந்து பிளேஸ் ஆயிடணும்னு சொல்லிட்டு மென்டாலிட்டியில் போய் சேர்ந்தீங்கன்னா அது வந்து டவுட்டு தான். தென் இப்போது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்போ சொன்னது என்னென்னா, ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்ன்னு இழுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அண்டு இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எப்படி என்ன மாதிரியா நீங்கள் எப்படிலாம் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை ஃபைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராச்சும் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து கேளுங்க. அவங்கக்கிட்ட சஜஷன் கேளுங்க. தென் ஆஸ்க் ப்ரீவியஸ் கொலீக்ஸ். யாராச்சும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் சென்னையில் இப்போ ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னை லொக்கேஷனில் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் பார்க்க போகிறீங்க. சென்னையில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் சென்னையில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் சேர போகிறீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேளுங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 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 இன்ஸ்டியூட் போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி என்னன்ட்டு. அண்டு உங்களால் முடிஞ்சால் அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனும் கேளுங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட் வந்து எப்படி ரன் ஆகின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? தென்
அண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்டே கேளுங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனை வருஷமா இந்த இன்ஸ்டியூட் நடத்தின்னு இருக்கீங்க? எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க? இப்போ எப்படி கரண்ட் சினாரியோ எப்படி ரன் ஆயின்னு இருக்கு? இது எல்லாமே நீங்க ஓப்பனா கேட்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஹைட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இப்படி இப்படி தான் மூவ் ஆயின்னு இருக்குது அப்படின்ட்டு. தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்டியூட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ட செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்டியூட் வந்து பெஸ்ட் கிடையாது. அந்த இன்ஸ்டியூட் வந்து பெஸ்ட்டா இருந்தாலும், உங்களுக்கு யார் ட்ரெய்னர் வரா? அவங்க தான் அவங்களுடைய ப்ரொஃபைல ஃபர்ஸ்ட்டு நீங்க கெட் பண்ணிக்கோங்க. எங்க இன்ஸ்டியூட்ல நெறைய பேர் ட்ரெய்னரா இருப்பாங்க. உங்கள யார் எடுக்க வரா? அந்த ட்ரெய்னர் வந்து எப்படி இருக்காரு? அந்த ட்ரெய்னரோட நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்கு? அந்த ட்ரெய்னர் இதுவரைக்கும் எவ்வளோ பிளேஸ் ஆயிருக்காரு? அந்த ட்ரெய்னர் வந்து இதுவரைக்கும் எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச்சிங்ல இருக்கு? அந்த மாரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமே ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா. ஏன்னா நெறைய இன்ஸ்டியூட்ல வந்து ஒர்க் பண்றவங்களே நடத்துவாங்க. ஒர்க் பண்றவங்க நடத்துனால அவங்க வந்து நல்லா சொல்லி தர மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல வரல. என்ன ஒரு இஷ்யூன்னா, அவங்களுக்கு ஒர்க் வந்து 9 to 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைமிங் வந்து மார்னிங் 6 to 7 அந்த மாரி வச்சிருப்பாங்க. பட் ஆனா வந்து அவங்க வந்து உங்களுக்கு டக்குன்னு முடிச்சுன்னு டக்குன்னு ஒர்க் போற பிஸில தான் இருப்பாங்க. ஸோ உங்க சொல்லி தர அந்த டைமிங் வந்து சொல்லி தரதோட தான் இருக்கும். கொஞ்சம் டவுட் கிளாரிஃபை பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு யார் ட்ரெய்னரா இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமே. தென் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அவங்க அந்த அவங்களுக்கு ட்ரெய்னரா வரப்போறார்ல, அவங்களோட குவாலிஃபிகேஷன் கூட உங்களுக்கு கிடையாது. அவங்களோட நாலேட்ஜ் எப்படி இருக்கு? இதுவரைக்கும் அவங்க எத்தன வருஷமா நடத்தியிருக்காங்க? அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுக்கிறது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் டைம் டியூரேஷன் கேட்டுக்கோங்க. டைம் டியூரேஷன் வந்து எத்தன மந்த்ஸ் இருக்கு? இதுவரைக்கும் இப்போ அவங்க வந்து 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பேட்ச்லயும் அந்த சொன்ன டைமிங்ல முடிஞ்சிருக்கா? இல்ல முடிக்கலன்னா என்ன ரீசன்ஸ்? அந்த மாரிலாம் கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ம். 3 மந்த்ஸ் 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியா சொல்லவே முடியாது. நானே நெறைய இன்ஸ்டியூட்ஸ பார்த்துருக்கிறேன். சொன்ன டைம்க்கு முடிப்பாங்கன்றது டவுட் தான். ஸோ அந்த டைம் டியூரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமா கேட்டு வச்சுக்கோங்க. அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நீங்க இதுவும் ரொம்ப கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா வெளிலருந்து ஜாப் தேடுறது, அ தேடுறத விட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்லியா பெட்டரா இருக்கும் நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறப்போ. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில கம்பெனி கூட சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாரி எங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்தா இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு லைட்டா ஒரு அட்வான்டேஜஸ் தான். அதுக்காக நீங்க இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்தா தான் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்லாம் சொல்லல. ஒரு ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இன்ஸ்டிடியூட்ஸ் படிக்கிறதுனால. அண்ட் ம் நோ டூவல் கோர்ஸ். இது வந்து டூவல் கோர்ஸ் இருக்கக்கூடாது. என்ன என்ன சொல்ல வரேன்னா, என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அ அவங்களுக்கு என்ன சொல்லி அவங்களுடைய இது எப்படி இருந்திருக்குன்னா, அவங்க இன்ஸ்டியூட்ல சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தா ஒரு கோர்ஸ் ஃப்ரீன்ற மாரி. அதுவும் சம்மந்தமே இல்லாம நீங்க ஜாவா எடுத்தா சி ஷார்ப் ஃப்ரீ அந்த மாரி. ஜாவா ஜாவா ஒரு பேக் எண்டு, சி ஷார்ப் ஒரு பேக் எண்டு. இது இது எடுத்தா இது ஃப்ரீன்னு சொல்லிட்டு இவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னே எனக்கு தெரியல. நீங்க ஜாவா எடுத்தா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரீ, ஃபுல் ஸ்டாக்கா கவர் பண்ணிக்கலாம். அந்த மாரி சொல்லியிருந்தா கூட ஒரு சரி ஏத்துக்க முடியிற மாரி இருக்கும். ஒரு அப்படியே சம்மந்தமே இல்லாம ஜாவா எடுத்தா சி ஷார்ப் ஃப்ரீ, சி ஷார்ப் எடுத்தா பைத்தான் ஃப்ரீ அந்த மாரி ஒரு அட்ராக்ட் பண்றதுக்காக இப்போ புதுசா வராங்கன்னா, ஓ! நம்ம 2 கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு பேக் எண்ட்ல பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு ஒரு லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். அத வச்சே நீங்க ஈஸியா போயிடலாம். நீங்க வந்து லாட் ஆஃப் லாங்குவேஜ் லேர்ன் பண்றது விஷயமே கிடையாது. நீங்க ஜாவான்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டாலே பைத்தான், சி ஷார்ப்பு, தென் PHP இந்த மாரி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி. இது எல்லாமே ஊப்ஸ் தான். எல்லாமே ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். 1 வீக் to 2 வீக்ஸ் தான் டைம் ஆகும். ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க லாட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் படிக்கிறனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்க ஒரு லாங்குவேஜ் தரோவா படிச்சுட்டாலே போதும். அந்த இத வச்சு பேஸ் வச்சே நீங்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் சின்டாக்ஸ் தான் டிஃப்ரெண்ட். அண்ட் ஒன் மோர் திங் இது எல்லாமே காமனா இருக்குது ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இதெல்லாம் காமனா இருக்கிற லாங்குவேஜ் தான் இப்ப எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்றாங்க. ம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஊப்ஸ் கிடையாது. பட் இதுவுமே கொஞ்சம் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஆ அதுதான். ஸோ இந்த மாரிலாம் நீங்க ஆ விசாரிச்சுக்கோங்க ஒரு இன்ஸ்டியூட் சேர்றதுக்கு முன்னாடி. தென் ஹவ் மெனி இயர்ஸ் அந்த இன்ஸ்டியூட் ரன் ஆயிருக்கு அதெல்லாம் ஒரு பேசிக்கான திங்ஸ் தான். இதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க. இதுதான் கைஸ் ஒரு இன்ஸ்டியூட் சேர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு இன்ஸ்டியூட் சேர்றது பெட்டரா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் செல்ஃப் ஸ்டடி பண்றதுனால நமக்கு வந்து ஆ
நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்காது. ஒரு எப்படி போய் இன்டர்வியூ தேடுறதுன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிக்காதீங்க. செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுனாலையும் அவங்களால ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் ஸ்டடி இன்ஸ்டியூட் போனால் தான் நம்மளால பண்ண முடியும்னு சொல்லிட்டுலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுனால என்ன, உங்களுக்கு மணி கொஞ்சம் கம்மியாகும். அண்டு இன்ஸ்டியூட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான டயர் ஒன் சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ஸில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுன்னா அக்காமடேஷன்ஸ், ஃபுட்டு, இன்ஸ்டியூட் ட்ரைனிங் ஃபீஸு, அது இல்லாமல் உங்களுக்கு சென்னையில் தங்கி 2 to 3 months நீங்கள் இன்டர்வியூ தேடணும். இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப டைம் ஆகும். பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஓகே, தாராளமாக போங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் இல்லாமையும் பண்ண முடியும். அதுக்கு உங்களோட டிசிப்ளின் தான் ரீசனாக இருக்கும். ஸோ உங்க டிசிப்ளின் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் கைஸ். ஸோ செல்ஃப் ஸ்டடி படிக்கிற மூலியமாக இந்த மணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்டு பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லிங்க்டின், நௌக்கரி, இண்டீட் இது மூணுத்துலேயும் வந்து ஆக்டிவாக இருங்க. இது மூணுத்துலேயும் நல்லா தேடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க ஏதாச்சும் இன்டர்வியூ போகிறப்பெல்லாம் அவங்கக்கிட்ட கேளுங்க. நான்லாம் அப்படி தான் நிறைய பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதர் இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஷெடியூல் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கம்பெனிஸில் அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்டர்வியூ பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கான்டாக்ட்ஸ் தான் கைஸ். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் அவங்ககிட்டையும் கேட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லோரும். அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் ஒர்க் பண்ணிக்காதீங்க செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுனால. நான் இது வரைக்கும் அட்டன் பண்ண 20 கம்பெனிஸ்லேயும் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட நீ சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்கில்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வந்து இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து நீடுன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. பட் ஆனால் ஒரு லைட்டாக ஒரு அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது சர்டிஃபிகேட் பண்ணுறதுனால. பட் அந்த இதையும் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சர்டிஃபிகேட் பண்ணி நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். என்னை விட நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஆனால் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆப்வியஸ்லி உங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணி கற்றுக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுனால. நிறைய நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அண்டு இப்போது செல்ஃப் ஸ்டடி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச இதுலேருந்து நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் இப்போ பைத்தான், ஜாவா இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, இப்போது ஜாவாலே எடுத்துக்கோங்களேன். ஜாவாவில் வந்து கன்ஸ்ட்ரக்டர், மெத்தடு, ஊப்ஸு, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறீங்க. நீங்கள் எந்த சேனல் பார்த்தாலும் சரி, இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் ரிலேட்டடாக டவுட்ஸ் வருது. அப்படின்றப்போ அந்த கன்செப்டை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு புரியலையா, திருப்பி வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்டர் இன் ஜாவா ஃபஸ்ட்டு தமிழ்லேயே சர்ச் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. கன்ஸ்ட்ரக்டரே பார்த்தோம்னா அதே சேனலில் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க கன்ஸ்ட்ரக்டர் பற்றி. அது பாருங்கள். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ரிலேட்டடாக நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் யூடியூப்லேயே அந்த டாப்பிக்கை மட்டும் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர், ரூப்ஸு எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே இப்போ ஒரு வீடியோனா இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஜாவால. இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு டாபிக் உங்களுக்கு புரியலன்னா அந்த அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்லையும் போகிறது பிடிக்கல அப்படின்னா கூகுளே சர்ச் பண்ணுங்கள் வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். அந்த மாதிரி கூகுளே சர்ச் பண்ணுங்கள். சாட் ஜிபிடி யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. சாட் ஜிபிடியில் அது மினி கூகுள் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அதை ரிப்ளை பண்ணணும். ஸோ சாட் ஜிபிடிலையும் அந்த மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேனே. இப்போது நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கன்ஸ்ட்ரக்டர் ஜாவா ஃபார் ஃப்ரெஷர்னே போடுங்க. இன் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் இதுவே போடுங்க. இந்த மாதிரி போகிறப்போ அது ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன,
டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இந்த மாரி. ஸோ நீங்க ஒரு டாபிக் தெரியலன்னா, நீங்க அங்கேயே லேக் ஆகிடாதீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு. எந்த அளவுக்கு சர்ச் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சர்ச் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க நாலேட்ஜ. கண்டிப்பா அவ்ளோ ரிசோர்ஸஸ் இருக்கு இன்டர்நெட்ல. ஸோ நீங்க வொரி பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க இந்த YouTubeலயே நெறைய பார்த்தா உங்களுக்கு புரிய வந்துரும். ஒரு 2, 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கேட்குறப்போ, இவங்க வந்து இவங்களோட ஸ்டைல்ல ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. இவர் வந்து இவரோட ஸ்டைல்ஸ் ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி கேட்குறப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்க லேக் ஆயிட்டீங்கன்னா, அத நீங்க வந்து வொரி பண்ணிக்காதீங்க. இந்த மாரி நெறைய தேடி கத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆ ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அந்த கிரிப் கிடைக்கிற வரைக்கும் ப்ரோகிராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 0% நாலேஜ் தான் இருக்குது. இப்போ தான் என்டர் ஆகுறீங்கன்னா, அது அந்த பிடிப்பு வர வரையும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஒன்ஸ் நீங்க இதுதான்டா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஈஸியா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே வந்து கஷ்டமாவே இருக்காது. எனக்குமே ஒரு சில இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்போ இருக்கு இல்லையா? கன்ஸ்ட்ரக்டர் மாரி மெத்தட் ஒண்ணு இருக்கும். இது 2மே எனக்கு பார்க்கறதுக்கு சிமிலராவே இருந்துச்சு. இது 2மே புரியறதுக்கே எனக்கு 1 டே கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா 2மே வந்து ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து கிளாஸ் நேம் இருக்கும். மெத்தட்ல வந்து மெத்தட் நேம் இருக்கும். 2த்துக்குமே வந்து ஆ ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், தென் ஓப்பன் பேரன்தீசிஸ், க்ளோஸ் பேரன்தீசிஸ். 2த்துலயும் ஆர்குமென்ட் ரிசீவ் பண்ணலாம். 2த்துலயும் உள்ள வந்து மெத்தட் பாடி இருக்கும். அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் பாடி, இல்ல வந்து மெத்தட் பாடின்னு சொல்லுவாங்க. 2த்துலயும் வந்து பாடி இருக்கும். என்னடா இது 2த்துக்கும் டிஃபரன்ஸே இல்லாம இருக்குன்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க கொஞ்சம் இன்வால்வ்மென்ட் போட போட, எஃபோர்ட் போட போட அந்த கிரிப் வந்துரும். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தான் கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தேடுற மாதிரி இருக்கும். இதுதான் கைஸ் நான் இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்க வர்றது. இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். உங்ககிட்ட நல்ல மணி இருக்குது அண்ட் அரௌண்ட் நான் ஒரு 5 to 8 months கோர்ஸ் டூரேஷன்லேருந்து இப்போ இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு டூரேஷன் சொல்கிறாங்க ஒரு 5 months 6 monthsனால் அதுலேருந்து 1 to 2 months அவங்க முடிக்கிறதுக்கு லேட்டாக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தென் அதுலேருந்து ஒரு 2 months சாலிடாக மினிமமாக சொல்கிறேன் ஒரு இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டியூட் போங்க, பிரச்சனை கிடையாது. மணிலாம் ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்றவங்களுக்கு. அண்டு நான் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறேன், நான் வந்து சென்னையில் போயிட்டு அந்த 6 months 8 months என்னால் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அது அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஜாப் மட்டும் தேடணுன்னாலும் சென்னைக்கு வந்துடுங்க. இதுதான் கைஸ் நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்க விரும்பல. அண்ட் இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நான் ஷேர் பண்ணிக்கிறது தான். இதில் இதில் வந்து ப்ளஸ் அண்ட் பேக்ஸ் ப்ளஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐடியில் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.